ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் எஸ்ஆர்பி கென்னல்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது பப்பி அப்டேட் வீடியோ தான். இதில் வந்து நம்ம பொமேரியன் பப்பி பார்க்க போகிறோம். நல்ல குவாலிட்டியான பொமேரியன் பப்பி, நல்ல ஹெவி புஷ்கோட் பப்பீஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நான் போன டைம் போட்ட பப்பி உடனே சேல் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து மொத்தம் 7 பப்பி இருக்குது. 5 மேல் பப்பி, அப்புறம் வந்து 2 ஃபீமேல் பப்பி. இதுவும் சேம் ரேட் தான். ஸோ குவாலிட்டி அதிகமான ரேட்லாம் நான் கூடல, ஆனால் சேம் ரேட் தான். மேல் வந்து 3.5, ஃபீமேல் வந்து 2.5 வச்சு கொடுக்குறோம். இதுக்கு என்ன ஃபுட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெடிகிரி ப்ரோ மதர் அண்ட் பப்பி ஸ்டார்டர் தான். அந்த பப்பி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கோட்டிங் எல்லாம் பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஹெவி புஷ் கோட்டு பாருங்க. நல்ல ஹெவி சைஸ் குவாலிட்டியான பப்பீஸு. இந்த பப்பீஸ் வந்து நாங்கள் வந்து ஒன் டைம் நாங்கள் டிவாம் பண்ணியாச்சு. நீங்கள் அடுத்து டிவாம் பண்ணணும். நிறைய பேர் வந்து பப்பியை டிவாம் பண்ணுறதே இல்லை. நல்ல ஃபுட்டெல்லாம் சூப்பராக கொடுக்குறீங்க, ஆனால் டிவாம் பண்ணுறதில்ல. நான் அதான் மறுபடியும் சொல்கிறது, டிவாம் பண்ணாட்டினா நீங்கள் எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஃபுட் எல்லாமே பப்பீஸ்க்கு வயிற்றுக்குள்ளே இருக்க வேர்ம்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பப்பீஸ் எதுவுமே கிடைக்காது. ஜஸ்ட் அது உயிரோடு இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு வளராது, ஹேர் க்ரோத் எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து கரெக்டாக டிவாம் கொடுங்க. நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறத விட டிவாம் கொடுக்குறது கன்ஃபார்ம் முக்கியம். நல்ல டிவாம் பண்ணாமல் நல்ல ஃபுட் கொடுத்தாலும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ கன்ஃபார்ம் டிவாம் பண்ணுங்கள். நான் டிவாம் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு வந்து 90 டேஸ் வரைக்கும், அதாவது அந்த 3 மந்த்ஸ் வரைக்கும் 15 டேஸ் வரைக்கும் டிவாம் பண்ணுவாங்க. ஸ்கைவாம் தான் பெஸ்ட்டு மெடிசன் டிவாம் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்கைவாம் வச்சு நீங்கள் வந்து இந்த பப்பி அதோட வெயிட்டுக்கு தகுந்தாப்படி ஒவ்வொரு பப்பிக்கும், இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ml கொடுக்கலாம். 1 ml கொடுத்து டிவாம் பண்ணுங்கள். அதில் இன்னும் தப்பு பண்ணிடுறாங்க, ஃபுட்டில் கலந்து வச்சிடறாங்க. ஃபுட்டில் கலந்து வச்சா டிவாம் சரியாக ஆகாது. ஸோ நீங்கள் வாயில் ஊற்றினா மட்டும்தான் கரெக்டாக டிவாம் ஆகும். அதுவும் பப்பி வந்து வாயிலேருந்து வெளியில் துப்பிடக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி வாயை திறந்து ஸ்ரிஞ்ச் வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்ரிஞ்ச் எடுத்துகிட்டு கொஞ்சம் அடி நாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்டிங்கன்னா நாய் வந்து வெளியில் துப்பவே செய்யாது, ஈஸியாக டிவாம் பண்ணிடும். அதை பற்றி தனியாக டிவாம் பண்ணுறதை பற்றி பார்த்தா தனியாக வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.